வணக்கம்ங்க. நான் பாப் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ப்ரீ மார்க்கெட்லேருந்தே மார்க்கெட் கால்ஸ் கொடுத்தேங்க. இங்கே பாருங்கள் 26,250 கால் ஆப்ஷன் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 106 இருந்தது. நான் பை ஆர்டர் 44 to 54 சொன்னேங்க. ரூ. 40 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன் நான். அது வந்து பார்த்திங்கன்னா 57க்கு லோ வந்துச்சு. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டார்கெட் தான் கிடச்சிச்சு. 57 பை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ரூ. 98 100 அந்த ரேஞ்சில் நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 26,250 கால் 68 to 72 வாங்க சொன்னேன். அது பார்த்திங்கன்னா ரூ. 78 வாங்கியிருக்கிறாங்க கஸ்டமரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட சொன்னேன். அதுவும் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஆஃப்டர் மார்னிங் கொடுத்த கால் 10:30க்கு கொடுத்த கால் டைமிங்கெல்லாம் பார்த்துங்க 9:30 10:30 கொடுத்த காலுங்க. அதுக்கப்புறம் 9:45க்கு 26,550 புட்டு நான் கொடுத்தேன். அது ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரெக்ஷன் வந்து நான் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டேன். நான் நிஃப்டி வந்து இண்டிகேட்டர் வரைக்கும் போகும். இந்த இடத்துலேருந்து கால் ஆப்ஷன் வாங்குங்கன்னு சொல்லி நிஃப்டியும் கால் ஆப்ஷனை நான் கொடுத்தேன். நான் அந்த நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டு இங்கே பாருங்கள் 26,200 கால் ஆப்ஷன் 65 to 70 வாங்கினது உங்களுக்கு ஒரு சின்ன மினிமம் டார்கெட் தான். 90 95 வரைக்கும் போயிடுச்சு. அது மினிமம் டார்கெட் 2 தடவை கால் ஆப்ஷன் மினிமம் டார்கெட் கிடச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் 25,550 புட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் புட்டு எக்ஸிட் பண்ண சொன்னேன். ஃபேக் பிரேக்கெட் ஆச்சுன்னா உங்களுக்கு இதாயிருன்னு சொல்லிவிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா 26,000 கால் தான் கொடுத்தேன். டைம் பார்த்துக்குங்க. இது எல்லாமே 11:32க்கு எங்கிருச்சுன்னு பாருங்கள். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ட்ரையாங்கிள் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண போகுது ஆப்ஷன் சொல்லிட்டு இண்டிகேட்டர் வரைக்கும் டார்கெட் சொல்லியிருந்தேன் நான் எப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நான் டெக்னிக்கலாக கொடுக்குறதுங்க. மார்க்கெட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்பப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே போகுது, சப்போர்ட் டு ரெசிஸ்டண்ட் வருதா அல்லது ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா, பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் அரெஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அது ரிலீஸ் ஆகுமா, பிரேக் அவுட் ஆகாமல் பார்த்து தான் கொடுப்பேன். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஓப்பன் ஹை ஓப்பன் லோக்கு ஒரு ரெக்டாங்கிள் இதெல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் இருந்த மார்க்கெட்டு அது அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி 12 மணிக்கு கால் கொடுத்தேன். நிஃப்டி காலும் கொடுத்தேன். நான் 13,950 கால் 52 to 68 கொடுத்து டார்கெட் 94 டார்கெட் ஹிட் ஆச்சு. எல்லாமே இன்றைக்கி வாய்ஸ் காலுங்க. டெக்ஸ்டெலாம் கொஞ்சம் கொடுப்பேன், வாய்ஸ் காலும் கொடுத்துருப்பேன். அது எக்ஸிட் ஆனவுடனே டார்கெட் ஹிட் ஆன உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வரைக்கும் போயிடுச்சு. பார்த்துக்குங்க, நிஃப்டி இண்டிகேட்டர் வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கிளிருந்து மார்க்கெட்டு எப்படி எக்ஸிட்டு எந்த பக்கம் வேணாலும் பிரேக் அவுட் கொடுக்கும். பிரேக் அவுட் கொடுக்கணும் நான் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்துச்சுங்க. டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இது மிட் கேப் நிஃப்டி புட்டும் கொடுத்தேன். மிட் கேப் நிஃப்டி புட்டு வாய்ஸ் கால்லே நான் கொடுத்தேன். நான் 13,875 புட்டு கொடுத்தேன். நான் 62 கொடுத்தேன். அது 95 டார்கெட் கொடுத்தேன். 100 மேலே போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்லேருந்து அப்டேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் ஒரு மேலேருந்து ஹை அண்ட் லோ அண்ட் ஹைங்கிற ட்ரெண்ட் லைனை வந்து இது மார்க்கெட்டு 2 தடவை இதாக வந்து பேட்டர்ன் வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் புட் ஆப்ஷனும் நிஃப்டி புட்டும் கொடுத்தேன் வாய்ஸ் காலில். இதெல்லாமே பாருங்கள், இது மிட் கேப் நிஃப்டி ட்ரையாங்கிள், இது நிஃப்டி ட்ரையாங்கிள். இதிலிருந்து மார்க்கெட்டு கீழே வந்துடும் சொல்லி கொடுத்தேன். நான் அதை கிளியராக நான் அப்டேட் எடுத்து கொடுத்தேங்க. பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கும் பாருங்கள். இது மிட் கேப் நிஃப்டி எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ அப்போவே நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் பிரேக் டவுன் ஆகுதுங்க. மிட் கேப் நிஃப்டி புட் எடுங்கன்னு 13,75 கொடுத்தேன். நான் உடனே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நிஃப்டி 13,875 புட் ஆப்ஷன் நான் 58 to 60 வாங்க சொன்னது 110க்கு போயிடுச்சு. நான் 95 டார்கெட் கொடுத்துருந்தேங்க ஹிட்டு. அதே மாதிரி நிஃப்டி 26,100 புட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அவுட்டில் நடக்கும்போதே நான் 65 to 70 நான் பை பண்ண சொன்னேன். நான் 126 டார்கெட் கொடுத்தேன். அதுவும் ஹிட்டுங்க. எல்லாமே டெக்னிக்கல் பேசிஸில் கொடுக்குறதுங்க. இங்கே பாருங்கள், நான் பிரேக் அவுட்டு நடக்குதுன்னு சொல்லி நான் கொடுத்தேன். அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ட்ரையாங்கிள் உள்ளுக்குள்ளே ஃபில் ஆகிறதுக்கு கேப் இல்லை. இம்மீடியட்டாக மார்க்கெட்டு வெளியில் வந்துருச்சு. புட் ஆப்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களுக்கு புட் ஆப்ஷன் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அது காமிச்சிட்றேன் எந்தளவுக்கு டார்கெட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது 92க்கு மேலே 110க்கே போயிடுச்சுங்க. மிட் கேப் நிஃப்டி 13,875 புட்டு. நிஃப்டி புட்டு 26,100 புட்டு பார்த்திங்கன்னா 126க்கு வரைக்கும் ஹை போச்சுங்க. இதுதான் ஸ்டேட்டஸு பார்த்துக்குங்க. இந்த இதில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மிட் கேப் நிஃப்டி 101 ஹை தெரியுதுங்களா. நான் 95 டார்கெட் கொடுத்தேங்க. நான்
62 வாங்கினது 95 கொடுத்த 30 பாயிண்ட் அந்த டார்கெட் ஹிட்டு 110க்கு போயிடுச்சு. இதுவும் 126க்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு டார்கெட் ஹிட்டுங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குங்களோ என்னோடய மார்க்கெட் கால்ஸ் வேணுங்கிறவங்க வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்குங்க. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீக்லி 25,000 ருபீஸ் வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய்ங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, ட்ரேடிங் பண்ண தெரியாது, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணலாம். என்னோடய ப்ராஃபிட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸுங்க 50-50 ப்ராஃபிட் ஷேரிங் சார். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார்.